இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இன்றைய முதலாவது வாசகம் இறைவாக்கினர் எசாயா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளே பல்வேறு விதமான கஷ்டங்களோடு வாழ்ந்து, இன்னல்களோடு வாழ்ந்து, ஒரு அடிமைகளாக வாழ்ந்து, அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழ்ந்த நேரத்திலே எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இடத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்றது என்று சொன்னால், இல்லது இயற்கை அனர்த்தம் நடைபெற்றது என்று சொன்னால், பல்வேறு விதமான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை, தங்களுடைய உறைவிடங்களை, தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவார்கள். எனவே இன்றைய நாளிலே இந்த முதலாவது வாசகத்தில் சொல்லப்படுகின்ற நேரத்திலே வாழ்ந்த மக்கள் அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்கு பின்னர் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக வாழுகின்றார்கள். தங்குவதற்கு இடமில்லை, உடுத்துவதற்கு உடுப்பு இல்லை, அன்றாடம் உண்பதற்கு கூட உணவு இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள், சிலருடைய எண்ணங்கள் எப்படியாதாக இருக்கின்றது சொன்னால், நாங்கள் ஒருத்தல் வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே சட்டத்தின்படி என்னென்ன விடயங்கள் ஒருத்தல் வாழ்க்கை வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோமோ அந்த ஒருத்தல் வாழ்க்கைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி வாழுகின்ற நேரங்களிலே எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் தேவையில்லாமல் சட்டங்களுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத ஒருத்தல் வாழ்க்கை வாழ்வதை விட, உங்களுடைய சமுதாயத்திலே யாரெல்லாம் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதுவே நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒருத்தலாக இருக்கும் என்று சொல்கின்றார். யாரெல்லாம் தங்குவதற்கு வீடு இல்லாமல் கஷ்டங்களோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தங்குவதற்கு ஏதாவது உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவே நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒருத்தலாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக சொல்லுகின்றார், ஒருவேளை தங்களுடைய அன்றாடம் உடுத்துவதற்கு மாற்றுவதற்கு உடை இல்லாமல் வாழ்கின்றவர்களுக்கு உங்களிடம் இருக்கின்ற உடைகளை நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதுவே நீங்கள் செய்கின்ற ஒருத்தல் வாழ்க்கையாக இருக்கும். நான்காவதாக சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள், என்னோடு யாராவது பேச மாட்டார்களா, என்னோடு யாராவது தங்களுடைய நேரத்தை செலவிட மாட்டார்களா, என்னோடு சில அன்பு மொழி பேச மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்றவர்கள் மத்தியிலே ஒரு சில நேரத்தை செலவிட்டு அவர்களோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உதவி செய்வது நீங்கள் செய்கின்ற மிக பெரிய ஒருத்தல் வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். நீங்கள் இப்படியான நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது நீங்கள் ஒளியை ஏற்றுகின்ற மக்களாக மாறுகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இந்த தவக்காலம் தொடங்க போகுது. தவக்காலம் தொடங்குற வேளையில் வீட்டில் அம்மாக்கள் ஒரு சில சட்டங்கள் போடுவாங்க, இந்தந்த விடயங்கள் நாங்கள் செய்யணும், இந்தந்த விடயங்கள் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அம்மாக்கள் சட்டம் போட்டால் சில பேர் என்ன செய்வாங்க, அம்மா சொல்லி போட்டால் நீ என்ன செய்கிறாக்களும் இருக்கிறாங்க. அம்மாவுக்கு தெரியாமல் அந்த சட்டங்களை மீறுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நாங்கள் இந்த தவக்காலம் ஒருத்தல் வாழ்க்கை செப வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் எப்படியான ஒருத்தல் வாழ்க்கை வாழ போகின்றோம். எசாயா இறைவாக்கினர் அழகாக சொல்லுகின்றார், மற்றவர்களுடைய துன்பத்துக்கு நீ துணையாக இருந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாய் என்று சொன்னால், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்களுக்கு உறைவிடத்தை கொடுத்து, ஆடைகளை கொடுத்து, அவருடைய துன்ப நேரங்களிலே கூட இருந்து அவர்களுக்கு மகிழ்வாக இருக்க நான் உதவி செய்வேன் என்று சொன்னால் அதுவே நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒருத்தல் வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். அதே போல எசாயா இறைவாக்கினருடைய அந்த புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது, முதலாவது வாசகத்திலும் சொல்லப்படுவதே போல வழிபாடுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், காணிக்கைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், பல்வேறு விதமான பலிகளை செலுத்துகின்றோம். இறைவாக்கினர் எசாயா சொல்லுகின்றார், இவ்வளவான விடயங்களுக்கு நீ பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உனது வார்த்தை நல்ல வார்த்தையாகவும், உனது சிந்தனைகள் நல்ல சிந்தனையாகவும், உனது வார்த்தை மூலம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற வார்த்தைகளாக அமையுமே என்று சொன்னால் அதுவே நாங்கள் செய்கின்ற மிக பெரிய இறைவன் எதிர்பார்க்கின்ற வழிபாடு என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, ஒரு வீட்டிலே ஒரு அப்பா இருக்கின்றார். அப்பாவுக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளும் சோம்பேறின்னு சொன்னால் அவ்வளவு சோம்பேறி, எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீடுகளிலேருந்து என்ன செய்வாங்க, அந்த ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறது, எதையாவது ஒரு பிரயோசனம் இல்லாத விடயத்தை செய்வதுதான் அந்த வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைகளுக்கும் வேலை.
எனவே இந்த தந்தை என்ன செய்வார்ன்னு சொன்னால், என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு, 4 பேரையும் கூப்பிட்டு, இப்படியே இருந்தால் சரி வராது, உங்களுக்கு எனது சொத்து எழுதி தரப்போகிறோம், அந்த சொத்தை நீங்கள் தான் இனி பாதுகாக்க வேண்டும், சொத்தை நீங்கள் எப்படித்தான் பெருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தான் உழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கின்றார். சொல்லுகின்றார், 4 பேருக்கும் 4 அறைகளை காட்டி, இந்த அறைகளுக்குள்ளே எதையாவது கொண்டு வந்து இந்த அறையை நீங்கள் நிரப்ப வேண்டும், யார் முழுமையாக இந்த அறையை நிரப்புகின்றார்களோ அவர்களுக்கு தான் சொத்து கிடைக்கும் என்று சொல்லி. முதலாவது மகன் என்ன செய்கின்றான், அப்படியே ஓடி போய் அந்த மணல், கடற்கரையில் இருக்கின்ற மணலை கொண்டு வந்து அந்த வீட்டினுடைய அறையை ஃபுல்லாக நிரப்புகின்றான். 2வது மகன் என்ன செய்கின்றான், மலைக்கு போய் மலையில் இருக்கின்ற கல்லுகளை உடைத்து அந்த அறையை நிரப்புகின்றான். 3வது மகன் காட்டுக்கு சென்று மரம் செடி கொடிகளை வெட்டி கொண்டு வந்து அந்த மரங்களை, அந்த வீட்டினுடைய அறையை நிரப்புகின்றான். 4வது மகன் அப்படியே இருக்கிற பொழுது தகப்பன் கேட்கின்றான், எனக்கு அந்த சொத்தை தரப்போறேன்னு சொல்கிறேன், அதுக்கு கூடி உனக்கு ஆசை இல்லையா, எதையாவது செய்யன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், வீட்டுக்குள்ளே போய் அந்த அடுப்பங்கரையில் ஒரு சின்ன ஒரு நெருப்பட்டி எடுத்து, இந்த சின்ன குச்சியை எடுத்து அதை தட்டி வீட்டுக்குள்ளே ஒரு மெழுகுவர்த்தியை அந்த அறைக்குள்ளே ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அறை முழுவதும் ஒளியினாலே நிரப்பப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான உறவுகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த 4வது மகன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றுகின்றான். இருள் சூழ்ந்து இருக்கின்ற அந்த அறைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருப்பு பொறி எப்படி அந்த அறை முழுவதும் ஒளியாக மாறி அதை நிரப்புகின்றதோ, அதை போலவே எங்களுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த ஒளிக்கும் உப்புக்கும் ஒரு நல்ல விடயம் என்னவென்று சொன்னால், உப்பு ஒரு பொழுதும் தனது தியாக வாழ்க்கையின் மூலம் தனக்கு எந்தவித நன்மையையும் பெற்றுக்கொள்வதில்லை. மாறாக அந்த உப்பை பயன்படுத்துகின்ற உணவு சுவையாக மாறுகின்றது, அந்த உணவுக்கு சுவையாக மாறுகின்றது. அதே போலதான் அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதனால் அந்த நெருப்புக்கு எந்தவித நன்மையும் இல்லை, மாறாக அந்த ஒளியிலே வாழுகின்றவர்களுக்குத்தான் அது நன்மையாக அமைகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுகின்றவர்கள் போல் இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் சொன்னால், இந்த இருட்டுக்குள்ளே வாழ பழகி, இருட்டிலே சுகம் கண்டவர்களாக, இருட்டுக்கேற்ற செயல்களை செய்கின்றவர்களாக, ஒளியின் மக்களாக வாழ பயந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீட்டுக்குள்ளே அந்த இருட்டாகவே இருக்கும். உங்களுடைய வீடுகளில், பிள்ளைகளுடைய வீடுகளை நீங்கள் பார்க்கணும். சில பேர் அந்த லைட்டு போட அவர்களுக்கு விருப்பம் இல்லை, மிகவும் அது டிம்மான லைட்டை போடுவார்கள், மிகவும் ஒரு சின்ன ஒரு விளக்கை ஏற்றுவார்கள். என்னென்று சொன்னால், அவர்கள் ஒளிக்குள்ளே வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் அந்த மறைந்த வாழ்க்கை, ஒளிவு மறைவான வாழ்க்கையிலே ஒரு அதிகளவான ஆசை கொண்டவர்களாக வாழுகின்றவர்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், நாங்கள் ஒளியை ஏற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த சின்ன ஒளி அந்த அறை முழுவதுமாக ஒளியை ஏற்றுவதை போல எங்களுடைய சின்ன சின்ன நல்ல காரியங்கள், எங்களுடைய சின்ன சின்ன எடுத்துக்காட்டான வாழ்க்கை, எங்களுடைய சின்ன சின்ன மற்றவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறை மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியை ஏற்படுத்த வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கைக்கு நன்மையை ஏற்படுத்த வேண்டும், மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். ஒரு சகோதரி போதை வஸ்துக்கு அடிமையாகி அந்த போதை வஸ்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவளாக தனது வாழ்க்கையை மாற்றிய சகோதரியை ஒரு நேர்காணல் கண்ட பொழுது, அந்த நேர்காணல் கேட்கின்றார், நீர் எப்படியாக ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாகி வாழ்ந்திருக்கின்றீர், யாருமே உமக்கு எந்தவித தடையாக இருக்கவில்லையா, யாருமே உமக்கு உதவி செய்யவில்லையா, ஏன் இப்படி ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கின்றீர் என்று கேட்கின்ற பொழுது அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் போதை வஸ்துக்கு அடிமையாக ஆரம்ப காலத்திலே நான் எனது அந்த போதை வஸ்து பழக்கத்தை ஆரம்பித்த வேளையிலே நான் வீட்டுக்கு எப்பொழுதுமே பிந்தித்தான் வருவேன், வேலை முடிந்து நான் நேரத்துக்கு வருவதில்லை. ஆனால் ஒரு நாள் கூட எனது பெற்றோர்கள் என்னை கேட்கவில்லை, நீ எதற்காக பிந்தி வருகின்றாய் என்று சொல்லி எனது பெற்றோர்கள் கேட்கவில்லை. ஒரு நாள் கூட எனது பெற்றோர்கள் கேட்கவில்லை, எங்கே போகின்றாய், யாரோடு போகின்றாய், என்ன செய்கின்றாய் என்று சொல்லி யாருமே என்னிடம் எந்தவித கேள்வியுமே கேட்கவில்லை. நான் சுதந்திரமாக வாழ்ந்தேன். அந்த வீட்டிலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய பெற்றோருக்கு எப்பொழுதுமே ஒரு
சண்டை சச்சரவு ஏற்பட்டது, அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. எனவே எனது வாழ்க்கையினுடைய கவனம் அவர்களுக்கு தெரியவில்லை, நான் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக மாறினேன் என்று சொல்லுகிறார். தொடர்ச்சியாக சொல்லுகிறார், எனது வீட்டிலே யாருமே எனக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழவில்லை, இப்படியானது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு ரோல் மாடலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி யாருமே எனக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழவில்லை. எனவே நான் எனக்கு விரும்பிய வாழ்க்கை நான் வாழ ஆரம்பித்து இப்படியான அழிவினுடைய பாதையிலே நடந்து இப்பொழுது நான் மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நேர்காணலிலே அந்த சகோதரி சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, ஆண்டவர் சொல்லுகின்றார், நாங்கள் இந்த உலகுக்கு உப்பாக இருக்க வேண்டும். உப்பு எப்படி ஒரு உணவுக்கு சுவையை கொடுக்கின்றதோ அதே போல உப்பு அந்த உணவு அந்த பொருள்கள் பழுதடையாத வண்ணம் பாதுகாப்பதற்கு உதவுகின்றது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மைத்தனம் ஏற்படுவதை போல மற்றவர்கள் அழிவுறாத வண்ணம், மற்றவர்கள் பாதிக்காத வண்ணம், மற்றவருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்களை ஏற்படுத்தாத வண்ணம் பாதுகாக்கின்ற பொறுப்பும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்களாகி எங்களுக்கு பொறுப்பு பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது. பிள்ளைகள் தீய வழியிலே செல்லுகின்ற பொழுது உப்பாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவது என்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போல பிள்ளைகளும் ஒருவேளை பெற்றோர்கள் தவறான சிந்தனைகளுடையவர்களாக, தவறான நோக்கமுடையவர்களாக, தவறான எண்ணமுடையவர்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி தெரிந்து கொண்டால் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு அதை சொல்லி உப்பாக அதை அந்த தீய வழியில் செல்லாமல் தடை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய அழைப்பு இன்றைய நாளில் எங்களுக்கு தரப்படுகின்றது, நாங்கள் ஒளியாக வாழ வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கையிலே நன்மை ஏற்படுகின்ற பொழுது, மற்றவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படுகின்ற பொழுது, மற்றவருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அதற்கு ஒரு பங்காளிகளாக, உடனிருப்பாளர்களாக இருந்து மற்றவருடைய வாழ்க்கையை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அதே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார், நாங்கள் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டியது, மற்றவர்கள் பழுதாகாத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது, மற்றவர்கள் நல்ல வழியில் நடப்பதற்கு நாங்கள் உப்பாக இருந்து உடன் உதவிகளாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கின்றது. எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்படுத்துகின்றவர்களாக மாறுவோம். வெளியிலே எல்லாம் செல்ல தேவையில்லை, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒளியை ஏற்படுத்துகின்றவர்களாக, குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பாதுகாக்கின்ற உப்பான உணர்வுடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே இந்த சிறுவர்களாகிய திருப்பாலத்துவ சபையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு தரப்பட்டுகின்றது. பிள்ளைகளாகிய இந்த சிறுவர்களை நல்வழிப்படுத்துவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. எல்லாருக்கும் தெரியும், இந்த ஞானஸ்நானம் என்கின்ற திருவிருச்சாதனத்தை கொடுக்கின்ற வேளையிலே குருவானவர் பாஸ்கா மெழுதிரிலே இருந்து அந்த நெருப்பை எடுத்து அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி சுடரேற்றி அந்த பெற்றோருக்கு, ஞான பெற்றோருக்கு கொடுத்து சொல்லுகின்றார், இந்த ஒளியை நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன், இந்த ஒளி அணையாத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதாவது அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்துவதும் பிள்ளையை ஆன்மீக வழியிலே சுக வழியிலே வழிநடத்துவதும் பெற்றோர்களதும் ஞான பெற்றோரதும் கடமையாக இருக்கின்றது என்று சொல்லி அன்றைய நாளிலே உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்புக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சியிலே நாங்கள் அக்கறையுடையவர்களாக இருப்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்துகின்றவர்களாக இருப்போம், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றவர்களாக இருப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்களது குடும்பத்துக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக திருப்பலியிலே மன்றாடும்.